ஹாய் அண்ட் லவர்ஸ். கஸ்டமர் ஒருத்தர் வீட்டில் ஃபேன் ஒலின்னு சொல்லியிருந்தாங்க. நான் செக் பண்ணுறதுக்காக ஹெட்டை மட்டும் கழட்டி கொண்டு வந்துட்டேன். மோஸ்ட்லி ஃபேன் ஒலினா 3 கம்ப்ளைண்ட் தான். கண்டென்சர் வீக்காக இருக்கும், இல்லைனா காயில் வீக்காக இருக்கும், இல்லைனா பேரிங் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா கண்டென்சர் வீக். நான் எப்படி சொல்கிறேன்னா, கண்டென்சர் வீக்காக இருக்கிற ஃபேனை நீங்கள் ஆன் பண்ணும்போது ஒரு ஜர்க் ஆகும், கையில் சுற்றி விட்டிங்கன்னா சுத்தம். சேம் இந்த ஃபேனில் அதே தான். ஒரு ஜர்க் இருக்குது, கையில் சுற்றி விடும்போது பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆகி சுற்ற ஆரம்பிக்குது. அதனால தான் மோஸ்ட்லி இப்போ ரீசெண்டாக வர எல்லா ஃபேன்லையுமே பார்த்தீங்கன்னா இது போல் ப்ளூ கலர் ஸ்கொயர் கண்டென்சர் தான் இருக்கும். இது வெளியில் கிடைக்காது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த ஓல்டு டைப் சிலிண்ட்ரிக்கல் கண்டென்சரை ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவல் கண்டென்சரோட ஒர்க் ஃபேனில் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பவர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏசி, டிசி 2 இருக்குது. டிசியில் பொலாரிட்டி சேஞ்ச் ஆகாது, ஏசியில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் அதை ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னு சொல்கிறோம். சேம் வந்து இப்போ ஒரு ஏசி சீலிங் ஃபேனுக்கு நம்ம அதுக்கு ஒரு ஃபேஸ் சப்ளை கொடுக்குறோம்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ்னால் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒன்று அட்ராக்ட் பண்ணும், இல்லைன்னா ரெப்பல் பண்ணும். அந்த இடத்துல நீங்கள் இது போல் கண்டென்சரை கனெக்ட் பண்ணுறது மூலம் அங்கே உள்ளே போகிற ஃபேஸ், அதாவது ரன்னிங் காயிலுக்கும் ஸ்டார்டிங் காயிலுக்கும் கொடுக்குற ஃபேஸ் ரெண்டுக்கும் நடுவில் டிலே இருக்கிறனால அதனால் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரிப்பல்ஷன் அட்ராக்ஷன் மாற்றி நடக்கிறனால ஒரு ரொட்டேஷனல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உருவாகும். இதனால தான் மோட்டார் வந்து கண்டினியூவாக சுற்றுது. எக்ஸாம்பிள், ஒரு சைக்கிளோட 2 பெடலையும் ஒரே டைரெக்ஷனில் சுற்றும் போது வீல் வேகமாக சுற்றாது. அதே ஆப்போசிட் டைரெக்ஷனில் 2 பெடலையும் சுற்றும் போது வேகமாக சுற்றுதில்ல. அந்த கான்செப்ட் தான். இதோட அந்த டிலேவை செக் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு குண்டு பல்ப் எடுத்து உங்களுக்கு கண்டென்சரோட சீரிஸ் கனெக்ஷனில் கொடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். குண்டு பல்ப்பு கண்டினியூவாக எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஏன்னா இதோட டிலே வந்து மில்லி செகண்டில் ஒர்க் ஆகிறனால நம்மளால் அதை பார்க்க முடியாது. அதுதான் ரீசன். மோஸ்ட்லி சிலிண்டரிக்கல் கண்டென்சர் போட்டால் ஃபேன் ஓடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடும். அப்புறம் ஏன் கடையில் வந்து நீங்கள் அதை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு ரீசன் கேட்டிங்கன்னா அதோட வேல்யூஸ் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் வேல்யூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டென்சர், அதாவது கெப்பாசிட்டரை மைக்ரோஃபெரடே அப்படிங்கிற யூனிட்டில் தான் அளவிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் 2.25 மியூஎஃப் இருக்கும், 440 வோல்ட். அதே இந்த சிலிண்டரிக்கலில் 2.5 மியூஎஃப் இருக்கும், அதே 440 வோல்ட் தான். சேம் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட மியூஎஃப் வந்து சிமிலராக இருக்கிறனால நீங்கள் அந்த ஸ்கொயருக்கு பதிலாக சிலிண்டரிக்கல் போட்டாலும் ஒர்க் ஆகும். மோஸ்ட்லி சீலிங் ஃபேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2.25லேருந்து 2.75 வரைக்கும் நல்லாவே ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே போனால் தான் காயில் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது ஹீட்னால தான் காயில் டேமேஜ் ஆகும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயருக்கு பதிலாக சிலிண்டரிக்கல் போட்டதால் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஷேப் முக்கியம் இல்லை, அதோட யூனிட் தான் முக்கியம். வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சர்க்கிள் யாருக்காவது டவுட் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.